வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதாம். அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களெல்லாம் யாரும் வேண்டாமா? விஜய் சொன்ன முடிவு. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் சமீபத்தில் தனது அரசியல் நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெளிவுபடுத்தினாரா. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த தலைவர்கள் எல்லாம் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் போன்றவரை தனது கட்சியில் இணைத்துக் கொள்வதில் அவருக்கு எந்தவித ஆர்வமும் இல்லை என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளாராம். அது மட்டுமன்றி இந்த முடிவு தமிழக அரசியலிலே புதிய வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த தலைவர்களை தனது கட்சியில் இணைத்துக் கொள்வதன் மூலம் அதிமுக வாக்குகளை பெற முடியும் என்று பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் விஜயோ இதற்கு முற்றும் முரண்பாடாக ஒரு வியூகத்தை கொண்டுள்ளாராம். அதாவது அவர் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த தலைவர்களை தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்கள் ஆதரவை நேரடியாகவே தனதாக்கிக் கொள்ள முடியும் என்று நம்புகிறார். இது அதிமுகவின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தும், தவைகாவை வலுப்படுத்தும் என்றும் அவர் கருதுவாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா. அதாவது அதிமுக, திமுக போன்ற பெரிய கட்சிகளெல்லாம் தற்போது அமைச்சராக இருப்பவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள பலர் மீது ஊழல் புகார்கள் உள்ளது. இந்த நிலையில்தான் ஊழல் குற்றச்சாட்டுகளை உள்ளவர்களெல்லாம் தனது கட்சியில் சேர்த்தால் ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்ற அவரது முழக்கம் அர்த்தமற்றமாகிவிடும் என்றும் மக்கள் மத்தியில் இதை கேள்விக்குறியாகவும் பார்க்கப்படுகிறதா. அதாவது அதிமுகவில் இருந்து வந்த தலைவர்களான ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் போன்றோர் மீது பல்வேறு புகார்கள் உள்ளன. இந்த தலைவர்களெல்லாம் தவிப்பதன் மூலம்தான் தனது கட்சியின் அடிப்படை கொள்கை நேர்மையாகவே இருக்க விஜய் அவர்கள் விரும்புகிறார்கள். இது ஒரு புதிய தலைமுறை ஈர்ப்பதற்கும் மாற்று அரசியல் விரும்புவதற்கும் ஒரு நம்பிக்கை அளிப்பதாக கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள். எனவே அதிமுகவிலிருந்து பிரிந்து தனித்தனியே அரசியல் பாதையில் பயணிக்கும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சமீபத்தில் பாஜகவை சந்தித்த செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் எல்லாம் விஜயுடன் கூட்டணி அமைப்புக்காக அல்லது அவரது அரசியல் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என தெரிகிறதா. மேலும் அது மட்டுமின்றி விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இதுகள் அவருக்கு சில சாதகமான அம்சங்களையும் கொண்டு வரும் என்று கருதப்படுகிறதா. அதாவது காங்கிரஸ் கட்சி நாடு தழுவிய ஒரு அரசியல் அடையாளத்தை கொண்டுள்ளதால் அதில் தவைக அரசியலான நிலைப்பாடு ஒரு ஸ்தந்திரத்தையும் கொடுக்கும். மேலும் திமுக கூட்டணிக்கு நுழைய விரும்பாத சிறுபான்மை மற்றும் மதச்சார்பற்ற வாக்குகள் விஜய்க்கு ஒரு வலுவான ஆதரவை தளத்தை உருவாக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. விஜயின் இந்த முடிவுதான் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள். அவர் பாரம்பரிய அரசியல் முறையை தவிர்த்து ஒரு புதுமையான அணுகுமுறையும் தேர்தல் சந்திக்க தயாராகிறார் என்று கூறி வருகிறதா. இதனைத் தொடர்ந்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை தனது கட்சியில் சேர்க்க மாட்டார் என்பதே நிலைப்பாட்டில்தான் அவரது பேச்சுக்களும் இருக்குதா. அவர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.